இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு வந்துட்டு ராகி மாவை அளந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே மாவு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அளவுலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, கொஞ்சம் அதிகமானா கூட பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து 1.5 நாள் புளிக்க வச்சுக்கோங்க. அதாவது இன்றைக்கி நைட்டு ஊற வச்சிங்கன்னா நாளைக்கு மதியானத்துக்கு மேலே தான் நம்ம கூழ் செய்யணும். ஸோ இது 1.5 நாள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி குருணையாக பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துருங்க. ஒரு 2-3 வாட்டி திருப்பிக்கோங்க, ரொம்ப நேரம் வேண்டாம். இப்போ இந்த அரிசி குருணையை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் அரிசியை விட 5 பங்கு தண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ நல்லா தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வச்சுட்டு இதை நல்லா மைய வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 விசில் அப்படி விட்டு நல்லா நம்ம இந்த இது குடிப்போம் இல்லையா கஞ்சி, அந்த விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வெந்திருக்கணும். ஸோ இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே புளிக்க வச்சுருக்கிற ராகி மாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி, அதுவும் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கலந்து விடும்போது கையில் தெறிக்காமல் இருக்கும். ஸோ இந்த ராகி மாவு பாருங்கள், இப்போ கலரு நமக்கு லைட் கலராக இருக்குது இல்லையா? ஸோ வேக 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 நமக்கு இந்த கலர் டார்க்காக மாறி வந்துடுங்க. ஸோ பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம உப்பு சேர்க்கணும். நான் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் அம்மா பாட்டிலாம் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஈரக்கையை தொட்டு பார்ப்பாங்க, கையில் ஒட்டாமல் வரணுன்ட்டு. நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இன்ஸ்டண்ட்டு தான். ஸோ இந்த கலரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல மாவு சேர்க்குறப்போ லைட் கலராக இருக்கும், வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டார்க் கலராக வந்துடும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் திறந்து வச்சு ஆற வைங்க. 1 மணி நேரம் கழித்து இது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா டைட்டாக இந்த மாதிரி செட் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம கூழ் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டு காலையில் கொஞ்சம் மோர் விட்டோ இல்லை தயிர் விட்டோ உப்பு உங்களுக்கு வேணுன்ற அளவு போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் கூட ஒரு மிளகா சட்னி, ஒரு வத்தல் வச்சு சாப்பிட்டா அது தாங்க சுவர்க்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது.